ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா வா வா.
அழைக்கட்டுமா தாயா அழைக்கட்டுமா அக்காதங்க 8 பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அட்டகாளி 8 பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டும் அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஏமா நாராயணின் தங்கையையும் அழைக்கட்டுமா நாராயணின் தங்கையையும் அழைக்கட்டுமா நாகக்கண்ணி அம்பிகையும் அழைக்கட்டுமா ஓடியா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா போடு போடு அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஏமா மல்லிப்பூ வாசக்காரிய அழைக்கட்டுமா மல்லிப்பூ வாசக்காரிய அழைக்கட்டுமா மாறி நல்ல அம்மனையும் அழைக்கட்டுமா ஓடியா தாயே அழைக்கட்டுமா அக்கா 8 பேர் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஏமா வேப்பில வாசக்காரிய அழைக்கட்டுமா வேப்பில வாசக்காரிய வந்தாச்சு வந்தாச்சு இந்த காளி நல்ல அம்மனையும் அழைக்கட்டுமா ஓடியா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா போடு போடு அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கா 8 பேர் அழைக்கட்டுமா ஏமா 3 மோகம் கொண்டவள அழைக்கட்டுமா 3 மோகம் கொண்டவள அழைக்கட்டுமா இந்த முப்பிடாதி அம்மனையும் அழைக்கட்டுமா ஏய், இந்த பாரு அக்காள் தங்க 8 பேர இங்க பாரு இங்க பாரு அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர ஐயா பிச்சியப்பு வாசக்காரிய அழைக்கட்டுமா பிச்சியப்பு வாசக்காரிய அழைக்கட்டுமா பேச்சு நல்ல அம்மனையும் அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஓடியா இப்படி தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஐயா குங்குமமும் தருபவள அழைக்கட்டுமா குங்குமமும் தருபவள அழைக்கட்டுமா இந்த குடியிருப்பு காலியத்தான் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா எம்மா மாறி மாறி பிறந்தவள அழைக்கட்டுமா மாறி மாறி பிறந்தவள அழைக்கட்டுமா மாறி நல்ல அம்மனையும் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா எம்மா சாமதியில வருபவள அழைக்கட்டுமா சாமதியில வருபவள அழைக்கட்டுமா குலசேகர் முத்தாரமனையும் அழைக்கட்டுமா ஓடியா தாயே அழைக்கட்டுமா இந்த போடு இப்படி போடு இப்படி போடு அழைக்கட்டுமா போட் போட் அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர ஐயா இருவாச்சி வாசக்காரிய அழைக்கட்டுமா இருவாச்சி வாசக்காரிய அழைக்கட்டுமா இசைக்கு நல்ல அம்மனையும் அழைக்கட்டுமா ஏய் தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா இந்த போடு போடு அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா ஐயா மறிக்கொழுந்து வாசக்காரிய அழைக்கட்டுமா மறிக்கொழுந்து வாசக்காரிய அழைக்கட்டுமா மாயனோட தங்கை அவள அழைக்கட்டுமா. ஓடியா தாயே அழைக்கட்டுமா அக்காள் தங்க 8 பேர அழைக்கட்டுமா
நாகக்கண்ணி பெற்ற மகளே அழைக்கட்டுமா நாகக்கண்ணி பெற்ற மகளே அழைக்கட்டுமா குடியிருப்பு காலியத்தான் அழைக்கட்டுமா வந்தாச்சு அங்க பாருங்க வழி விடுங்க வரட்டு அப்படியே வரட்டு அப்படியே வழி விடுங்க பின்னால ஏமா அரளிப்பூ வாசக்காரிய அழைக்கட்டுமா அரளிப்பூ வாசக்காரிய அழைக்கட்டுமா அங்கால மாரியையும் அழைக்கட்டுமா போடு சந்தன வாசக்காரிய அழைக்கட்டுமா சந்தன வாசக்காரிய அழைக்கட்டுமா சந்தன மாரியவள அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அட்டகாளி எட்டு வேற அழைக்கட்டுமா தொட்டதொரு கதைகள் பாட தொட்டதொரு கதைகள் பாட காளியம்மன் கதைகள் பாட காளியம்மா அருள் பூரிவாய் மாரியம்மா கதைகள் பாட மாரியம்மா அருள் பூரிவாய் அட்டகாளி கதைகள் பாட ஹரிநாம அருள் பூரிவாய் திருச்செந்தூர் வேல்முருகா சிறப்புடனே வரவியே மூன்று முகம் கொண்டவே ஒப்பிடாதி முன்வருவா காளியம்மா கதைகள் பாட புள்ள சின்ன தம்பிய உடனே வரவிய வருவாரு சப்பானி மாட சுவாமி அவரும் வருவாரு காளியம்மா கதைகள் பாட சுடனே வரவிய 21 தெய்வங்கள் 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே அப்படி மதிய வேளையிலே சரி அம்மா காளியம்மா ஓஹோ மாரியம்மா சரி 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களையும் பிறந்தாச்சு. குற்றாலம் குடியிருப்புல நீங்க மதிய வேளையில அம்மா கதையை பாடி அட்டகாளி 8 பேரை பிறகு செஞ்சீங்க. ஆமா. எப்ப பிறகு பண்ணீங்க? பால் கூட வரும்போதா? ஆமா. சரி அப்படி அம்மா குற்றால குடியிருப்பை காத்து வரக்கூடிய அம்மா காளி அம்மா பிறந்தாச்சு. இனி முப்புறத்து காடதியில் அம்மா எப்படி கோட்டை போட்டா? சரி. மகிடனை எப்படி வத முடித்தால்? ஆமா. ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சரி முத்து வரத்தை எப்படி பெற்று வாங்கினா அப்படி என்று இணைப்பாட இருக்கிறோம். இதுக்கு மேலதான் கதையே இருக்கு. ஆமா. அம்மன் பிறந்ததோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அது தப்புல. அதுக்கு மேலதான் அம்மா எதுக்காக பிறந்தா? ஆமா. யார அழிக்க பிறந்தா? ஆமா. எப்படி அழிச்சா? ஆமா. எப்படி பூலோகம் வந்தா? ஆமா. அப்படிங்கக்கூடிய கதையே இனிமேதான் இருக்கு. ஆமா. எல்லாரும் கேட்க ரெடியா உட்கார்ந்திருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாரும் கையில செல்போன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்க கதையை நாங்க ஆன்லைன்ல பாப்போம். இப்ப செல்போனை வச்சுதானே உலகமே இருக்கு. அந்த செல்போனை எல்லாத்தையும் கொண்டு வந்து வந்துருங்க. எதுக்கு?
அப்புறம் முடிஞ்ச பிறகு தருவோம். இப்ப நம்ம வெள்ளுப்பாட்டு ஓடுதுன்னு சொன்னா சரி ஜித்து டிவி, ஓஹோ, மக்கள் செல்வம், ஆயுசு 100. ஆயுசு 100, அவருக்கும் ஆயுசு 100 தான். ஆமா, அவருக்கும் ஆயுசு 100, நமக்கும் ஆயுசு 100. ஆமா ஆமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. போனை எடுத்து யூடியூப்ல அடிச்சாலே போதும். நம்ம கோயில் கொடையை நீங்க பார்க்க முடியுமோ, அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியுமோ, அதுக்கு முன்ன முடியாதோன்னு நினைக்க வேண்டாம். நீங்க எப்ப வேணாலும் நீங்க யூடியூப்ல அடிச்சீங்க இங்க பாத்துக்கலாம். குற்றாலம் குடியிருப்பு காளியம்மன் கோயில் திருவிழாவை பாத்துக்கலாம். ஆமா, அதுக்குதான் 3 பேரை வர சொல்லி இருக்கு. ஆமா, சரி. அம்மா காளியம்மா அருள் எல்லாரும் பெறணும்ல, கிடைக்கணும்ல. அப்படி இருக்க ஆமோ, கைலாசத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? யாரம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவந்த சிவபெருமா அம்பிகையா பார்வதியோ மூத்த பிள்ளை நாயகனோ பகவான் பக்கம் கொழுவியிருந்தார். இளைய மகே வியாழ்முறை இடது பக்கம் கொழு வள்ளியோடு தேவானையும் வருஷையுடன் கொழுவியிருந்தார். நாரதேரு நந்தி நலமுடனே கொழுவியிருந்தார். சட்டமுனியா அழகு கும்பம் மாமுனியும் அழகுடனே கொழுவியிருந்தார். பார்க்கடல் நன்னதில பச்சமாலோ லட்சுமியோ பௌசுடனே கோழரா லட்சுமி பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷம்மை கொழுவியிருந்தார். அமரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ இன்பமுடன் கோழவர் பருவத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் அப்படியா சின்ன விநாயகர் குட்டி கணபதி ஆமா அப்படியாடே செல்வ கணபதி ஒரு பாக்கெட்டுகளை மட்டும் எவ்வளவு வச்சிருக்காரு? 2000 ரூபாய் வச்சிருக்காரு. ஏப்பா கோயில் கூட செலவு கடை கோயில் செலவுக்கு அப்படியா துட்டில பிறகு சட்டையை பிடிக்க விட மாட்டேங்க. இது வரைக்கும் 2000 ரூபாய் காலியாக இருக்கு. அப்படியா 2000 ரூபாய் தான் சாப்பிட்டுருக்கேன். ஆமா 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கியோ? இவங்க உங்க ரசிகர் பூனா, உங்க வில்லுப்பாட்டுக்கு ஒரு பெரிய ரசிகர். அப்படியாடே? ஆமா. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே சரி நாரதர் நந்தி தேவன் ஆமா அட்டமுனி சட்டமுனி அழகு கும்பம் மாமுனியோடு அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார்கள். பார்க்கடல் தன்னதில யாரம்மா? பச்சமாலும் லட்சுமியும் பௌஷணனை கொலுவிருந்து வருகிறார்கள். சரி பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகின்றார்கள். அந்த அமரலோக பட்டணத்திலே ஆமோ இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். ஆமோ ஆமா. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்துல அழகுடனை குளிர்க்க சரி அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. நாட்டிலையும் நல்ல நாடு புகழும் நாடு வடமழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு மலரலா
வானிருந்து விளையாடும் தொகையது விரித்தாடும் பீலா மரமும் போல வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு நாடு எல்லாம் பெயர் படைத்த நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோக பாட்டணும் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழு நாடு கோலமள பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காட்சி வீசும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு இருவாட்சி பூ மலரும் நாடு அப்பேர் விட்ட நாடு என்று பார்த்தால் என்ன நாடு அதுதான் நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோகம் எனும் பட்டணம் அப்படி அந்த நாகலோக பட்டணத்திலே சரி நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் அழகான 8 பெண் குழந்தைகள். அடேங்க அப்பா 8 பெண் குழந்தை. 1 இல்ல 2 இல்ல. சரி 8 பெண் குழந்தைகள். எனக்கு 3 பெண் குழந்தை. அப்படியா? மூணாவது பெண் குழந்தை எங்க இருக்கான்னு கரெக்டா சொன்னவங்களுக்கு 500 ரூபாய் பிரைஸ். என் பிள்ளை மூணாவது பெண் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்களா? என் பக்கத்திலே இருக்கா தம்பி. இதான் மூணாவது பெண்ணு. இவங்க தான் மூணாவது பொண்ணு. ஆமா முத்தமெல்லாம் பொண்ணு. கொஞ்சம் சமாளிக்க முடியாது. அதான் அங்க வந்து இருக்கான். இவன் குறு குறு குத்தாலிங்கம். குறு குறுன்னு வருவார். அப்படி நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணுடையானவளுக்கும் சரி அழகான 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தது. 8 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. குத்தால குடியிருப்புல இருக்காளே அம்மா காளியம்மா. எங்க தாய் வடக்கு முகமா உட்கார்ந்துக்கா பாத்தியா? அம்மா. சரி அப்படி காளியம்மா, மாரியம்மா, முப்படாதியம்மா, சந்தன மாரியம்மா, அப்படி எட்டகாளி 8 பேர்களும் எப்படி அழகுடனே இருக்கா தெரியுமா? எப்படி அம்மா? நாகலோக பட்டணத்தில் காளி அம்மா அழகை போல கலியுகத்தில் யாரும் இல்ல கலியுகத்தில் யாரும் இல்ல வாங்க 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 உட்காருங்க. அழகை போல யாரும் இல்ல யாரும் இல்ல கலியுகத்தில் யாரும் இல்ல யாரும். இந்த காளி அம்மா அழகை போல கலியுகத்தில் யாரும் இல்ல மாரி அம்மா அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்ல முப்பிடாதி அழகை போல உலகில் யாரும் இல்ல அட்டகாளி அழகை போல அட்டகாளி அழகை போல ஆவணியில் யாரும் அகிலத்திலே யாரும் இல்லை. அப்படி நாகலோக வட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் பிறந்த 8 பெண் குழந்தைகள் அழகை போல ஆமா நம்ம காளியம்மா இருக்காள. சரி காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. இந்த அழகை போல உலகத்துல யாராவது இப்படி இருக்காங்களா? மாரியம்மா அழகை போல மாநிலத்திலே யாரும் இல்லை. கிரைண்டர் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு வாயில. 3 லிட்டர் கிரைண்டர். அவன் நினைப்பான் நான் வந்து உட்கார்ந்தது ஒரு தப்பா. என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு தானே சொல்லி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு 100 ரூபா தந்தான். அப்படியா? 100 ரூபா தந்துட்டு அண்ணாச்சி நீ அப்பா பெருமையா ஏதாவது சொல்லுங்க. சரி உங்களுக்கு நான் பைசா தந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுதான். அதான் 100 ரூபா கொடுத்தீங்களா? தம்பி எனக்கு மட்டும் தரல. அது வந்து முன்னாலே இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் காதுல கேட்கணும். என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க. அவங்க அக்கா சித்தி சித்தப்பா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களாம். அப்படியாடி எல்லாரும் மத்தியில என்ன கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க. சரி தம்பி நல்ல தம்பி. இந்த கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் கொடுப்பார்ல ஓடியே போயிட்டான்.
அப்படி காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. யாரும் இல்ல. அப்படி அட்டகாளி அழகை போல இந்த அகிலத்திலே யாரும் இல்லை. யாரும் இல்ல, யாரும் இல்ல. அப்படி நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்க 8 பேரும் அழகுடனே இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே என்ன ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அம்மை பார்வதா தேவி இடத்திலே ஏ பார்வதி அம்மா ஏ தாயி உன்னை விட அழகு பெண்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொன்னார். உன்னை விட அழகான பெண்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. உடனே அம்மை பார்வதா தேவிக்கு சந்தோஷமா தாங்க முடியல. அழகா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் வரதானே செய்யும். அம்மா அப்படி இந்த வடக்கு கோட்டை வாசலிலே பூ முடித்து பொட்டு வைத்து பெருமாள் தங்கை பார்வதியாக சரி சிரித்த நல்ல முகமாக அப்படியே இருக்கிற வடக்கு கோட்டை வாசலிலே அம்பிகை பார்வதி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த நல்ல வேளையிலே என்னாச்சு? அந்த நாரதர் மாமுனிவர் அவர் வந்தார். ஆமா உடைய நாரதர் வந்துட்டு என்ன கேட்காரு? ஏ பாட்டி ஏ பேரப்பிள்ளா ஏ பேர வாங்க பேரப்பிள்ளை ஒண்ணு இந்த நாரதர் கேட்காரு என்ன ஏ பாட்டி என்னத்துக்கு பல்ல காமிச்சிட்டு கிடக்க? ஏ பேரப்பிள்ளா என்ன ஏ பேரப்பிள்ளா சொல்லு என்ன விவரம்னு கேக்கியா? என்னன்னு சொல்லு கேப்போம். நான் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க தாத்தா பகவான் பரமசிவம் இருக்காருல்ல, சரி பாரில் உள்ள மக்களுக்கு பகவான் படியளக்க போகும்போது சரி என்னை விட அழகான பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். சரி என் முகத்தை பாருங்க, குறுகுறுன்னு பாரு. என்ன தோணுது என் முகத்தை பார்த்தா? இழுச்சவைன்னு தோணுது. என்னை விட அழகான பெண்கள் சரி ஈரேது உலகத்திலே இல்லைன்னு உங்க தாத்தா பகவான் சொன்னாரு. சரி அதை நினைச்ச உடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏ பாட்டி என்ன பேரப்பிள்ளா? தாத்தா ஒன்று அப்படியே சொன்னாரு. அப்படித்தான் சொன்னாரு. புழுவனி பகவான் ஒன்றை புழு விட்டாரு. புழு இருக்கு. ஏ பாட்டி என்ன தாத்தா உன்னை நல்ல ஏமாத்திட்டாரு பாட்டி. என்ன பேரப்பிள்ளா சொல்லுது? உன்னை விட அழகு பெண்கள் இந்த அகிலத்துல யாரும் இல்லைன்னா சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாரு தாத்தா. அப்படி என்று ஆறுதர் மாமுனிவர் ஆறுதர் சரி அம்மை பார்வதா தேவி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதிவெள்ளி கைலாசத்து ஆதிவெள்ளி கைலாசத்து பார்வதியா இடமதியா ஆறுதரும் மாமுனியும் பாட்டி பார்வதியா என்னுடைய வார்த்தைக்கு உன்னை விட அழகு பெண்கள் நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி அழகுடனே இருக்காளே. பாட்டி பார்வதியா மாரியம்மா அழகை போல கலியுகத்தில் யாரும் இல்ல. மாரியம்மா அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்ல. முப்பிடாதி அழகை போல உலகில் யாரும் இல்ல. அட்டகாளி அழகை போல அட்டகாளி போல ஆவணியில் யாரும் இல்ல. கைலாசத்திலே கைலாசமலை அம்மா ஆதிவர சக்தி இடத்திலே சொன்னார். அங்க இருந்து வரும்போது இப்படி சரி ஏ பாட்டி பார்வதி இந்த நாகலோக பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய சரி நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். பின்னால் வாங்க. இந்த காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. யாரும் இல்லை. உயிர் குற்றால குடியிருப்புல இருக்காளே அம்மா காளியம்மா 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 இந்த காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. யாருமே கிடையாது. மாரியம்மா அழகை போல மாநிலத்திலே யாரும் இல்லை. அடேங்கப்பா பாட்டி தாத்தா ஒன்றை ஏமாத்திட்டு போயிட்டாரு. தாத்தா ஏமாத்திட்டாரா? ஆமா. என்னாச்சு? நீதான் அழகா இருக்குன்னு சொல்லி தாத்தா போய் சொல்லிட்டாரு ஒன்றை. ஆமா ஸ்பீக்கர் குறைஞ்சிட்டு. ஆமா கொடதமி கொஞ்சம் உடைங்க. ஹலோ 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 ஹலோ. அப்படி நாரதர் மாமுனிவர் ஆனவர்
ஆமா பார்வதா தேவி இடத்துல சொன்ன பொழுது அம்மை பார்வதா தேவி ஆதிவெள்ளி கைலாசத்துல எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்பிகைய பார்வதியா கிளமது வைக்காமல் திருமாலங்கை பார்வதியா அழுது கொண்டு இருக்கால வடக்கு கோட்டை வாசலில வடக்கு கோட்டை வாசலில வந்தால் பார்வதியா கோட்டை வாசலில மந்தல் பார்வதியா ஆண்டவனின் கோபம் கொண்டு ஆதிபர சக்தியமா தலைவேதி கோலமாக வடக்கு கோட்டை வாசலில அம்பிகைய பார்வதியா முத்து முத்த கண்ணீரைத்தான் முகம் எல்லாம் அடிக்கிறாளே கவலம் போல கண்ணீரை கவலம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் வடிக்குள்ளாரே அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே என்னாச்சு? அம்மை பார்வதா தேவியானவள் வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தா. சரி. தலைவிரியெல்லாம் தலை பூவெல்லாம் அத்தி எரிஞ்சா. ஓ, பூவை தூக்கி எரிதா? ஆமா. ஒரு சுமங்கலி பெண் தலையை விரிச்சு போட்டுட்டு வீட்டு வாசல்ல நிக்கலாமா? இருந்தா என்னத்துக்கு ஆகும்? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆமா. தலையை விரிச்சு போட்டுட்டு முதல்ல இருக்கவே கூடாது. பெண்கள் பூ முடித்து தலையை நல்லா கெட்டணும். நல்லா இப்ப மும்பையில எல்லாம் போய் பாருங்க, பாம்பேல எல்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு தான் இது. அந்த தலையை விரிச்சு போடுறதுக்கு 5000 ரூபாய் செலவு. பியூட்டி பார்லர் போய் அதை செய்யணும். நீங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களா? ஒரு நேரம் போயிருக்கேன். சரி. அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் பூவை எடுத்து போட்டா பொட்டு அழிச்சா அழுக்கு புடவையோடு. சரி. அப்படியே முத்து முத்தா கண்ணீரை வடிச்சிட்டு வடக்கு கோட்டை வாசல்ல காலை நீட்டி உட்கார்ந்துட்டா. பெண்களுக்கு தான் அழகுன்னா சொல்லண்டாமே. ஆமா. லேசா நினைச்சா போதும் அழுவ ஆறா வரும். அழுது எந்த காரியத்தினாலும் சாதிச்சிருவாங்க. ஓஹோ. ஆமா. சரி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன வீட்டுக்காரரு வேலைக்கு போறாருன்னு சொன்னா சரி அந்த அம்மா அந்த வீட்டுக்காரைய எந்த திசையை நோக்கி போயிருக்காரோ ஆமா இந்த அம்மா அந்த திசையை நோக்கி கால் நீட்டி இருக்க மாட்டாளாம். வீட்டுக்காரர் வேலைக்கு போன திசையை நோக்கி வீட்டுக்காரமா கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா. நான் இப்ப எனக்கு வில்லு பாட்டுக்கு வந்திருக்கேன். சரி. என் மனைவி உங்க அம்மா இங்க பார்த்து காலை நீட்டவே மாட்டான். என்னத்துக்கு? எனக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க உனக்கு தெரியுமா? தெரியுமில்ல, நல்லாவே தெரியுமில்ல. என்ன நக்கலா சிரிக்கா? நினைச்சேன் சிரிச்சேன். இப்ப வடக்க பார்த்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த அம்மா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஐயா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. இப்ப தெக்க பார்த்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன? தெக்க பார்த்து இந்த அம்மா கால் நீட்ட மாட்டா. சரி. கிழக்க பார்த்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா கிழக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. ஐயா நாட்டாமை கோயிலுக்கு வரும்படி உங்களை தேடுகின்றார்கள். வந்துட்டாவோ. சரி. இப்படி மேக்க பார்த்த பேருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அந்த அம்மா மேக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. ஓ, மாப்பிள்ளை மேக்க போனா மேக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா. சரி. அந்த காலத்துல அப்படி எல்லாம் மரியாதை கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை நட்டமா நின்னா மனைவி உட்கார மாட்டாங்க. ஆமா. மாமனார் அங்க இருந்து வந்தா மருமகளுக்கு கை கால்லாம் அப்படி நடக்குமா? எப்படி நடக்கும்? இப்படி இங்க பாருங்க. ஏப்பா நடக்கும் ஓவரா இருக்க. எப்படி நடக்குது பத்தியெல்லாம்? அந்த காலத்துல நடிக்கிறதுக்கு இப்படிடா இப்படி அவன் பிடிச்சு கீழே எடுத்து போட்டுருவான். இப்படி பாப்போம். அம்மா கையை நசுக்கிடுவான் அவன். அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் வடக்கு கோட்டை வாசலிலே வந்த மந்தை என் மேல உருண்டாம்னா அவ்வளவுதானா? ஆமா. சரி. ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து முத்து முத்தாய் கண்ணீரை முகமெல்லாம் அடிக்கிறார்.
ஆமா. உடனே ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு சரி கைலேங்கிரி மலைக்கு வருகிறார். பொழுதுமே ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து விட்டு கைலேங்கிரி மலைக்கு வருகிறான்னு சொன்னா என்ன அம்மை பார்வதா தேவியானவள் பாத பூஜையானது செய்வாளாம். ஓ, பாத பூஜை செய்வா பார்வதி. ஆமா. சரி. வந்து நிக்காரு பகவானுக்கு பாத பூஜை செய்ய ஆள் வரல. ஏன்னு கேட்கல, யார் எடுத்து பார்க்கல. ஆமா. உடனே பார்த்தார் சிவபெருமான். ஆமா. இவன் மூஞ்செல்லாம் வடிச்சுக்கிட்டு சரி கண்ணீர் சொரு சொருன்னு வடியுது. பூ வைக்காம பொட்டு வைக்காம காலை நீட்டிக்கிட்டு அலங்கோலமா இருக்கா பார்வதி. அழகரி கோலமா இருக்கா. சரி. உடனே பார்த்தார் சிவபெருமான். என்ன ஏ பார்வதி, என்ன நான் பகவான் படி அளந்துட்டு வந்து நிக்கேன். சரி. எனக்கு இன்னும் நீ பாத பூஜை செய்யலையே, எதுக்கு இப்படி இருக்க, என்ன விவரம்? நீங்க படியளக்க போனது இருக்கட்டும், சரி, வந்தது இருக்கட்டும், சரி, நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு கேட்கலா? எதுக்கு? என் தலைய பாருங்க. என்ன முடி முன்னாலதான் இல்ல பின்னால இருக்கு பாருடா. பின்னால இருக்கா? இருக்கா? மாமியால் மருமோளு சண்டை போட்டியலாமா? மாமியாளுக்கு மருமோளுக்கும் எல்லாம் சண்டை இல்ல. பிற என்னத்துக்கு இப்படி இருக்க? நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு இப்படி இருக்க? எல்லாம் உங்களாலதான் பகவானே. என்ன? நீங்க படியளக்க போகும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொல்லிட்டு போனேன்? என்னை விட அழகான பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏ ஆமா பார்வதி, உன்னை விட அழகு பெண்கள் இந்த அகில உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொன்னேனே. அந்த இடத்துலதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பகவானே, தப்பு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணே? பொய் சொல்லிட்டீங்க நீங்க. நான் பொய் சொல்லல. என்ன பொய் தான் சொல்றீங்க? அப்படியா? நீங்க என்னை விட அழகான பெண்கள் இல்லைன்னு சொன்னீங்க. சரி. ஆனா நம்ம நாரதர் பேரப்பிள்ளைங்க வந்தாரு. ஓ, அவன் வந்திருக்கானா? கைலாசத்துக்கு வந்தாரு. சரி. வந்து நான் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. சரி. நான் நீங்க சொன்னதை சொன்னேன். சரி. என்னை விட அழகான பெண்கள் தாத்தா இல்லைன்னு சொன்னாரு. அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி. உடனே நாரதர் சொன்னாரு. சரி பாட்டி, உங்களை தாத்தா பகவான் ஏமாத்திட்டாரு. சரி. உங்களை விட அழகான பெண்கள் நாகலோகம் எனும் பட்டணத்தில் சரி காளியம்மா முப்படாது என்று அட்டகாளி 8 பேர்கள் இருப்பதாக சொல்றான். அப்படியா சொன்னா? நாரதர் சொன்னதை நான் காதுல கேட்டேன். சரி. நீங்க போய் தான் சொல்லிட்டீங்க, நம்பிட்டேன். என் பார்வதி, என்ன நான் நீ அழகா இல்லைன்னு சொன்னா சரி உன் மனசு வருத்தப்படும். ஆமா, நீ வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க பகவானே, என்ன கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாது. சரி. நீங்க என்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? அதாவது பார்வதி, நாகலோகத்துல காளியம்மா முப்படாது என்னை விட அழகா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னீங்க? உன் மனசு வருத்தப்படுமேன்னு நான் அப்படி சொன்னேன். என்னத்த வருத்தப்பட்டு என்னத்த எதுக்கு இப்படி சிரிக்காங்க? அப்படி இந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் சக்தி இடத்துல என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னம்மா சொல்கிறீங்க? அடியம்மா பார்வதியா, அடியம்மா பார்வதியா, என்னுடைய வார்த்தைக்கு நாகலோக பாட்டே நாக மூடி ராஜன் நாக கண்ணி பெண்பாடியோ அம்பியாய காளையம்மா அழகுடானே இருக்காள் மாறி மாறி பிறந்தாவா அம்பிகாய மாரியம்மா மங்களமா இருக்காள் அட்டகாளி 8 வியாரோ அட்டகாளி 8 வியாரோ அழகுடனே இருக்காள் சிவபெருமா ஆதிசக்தி இடமாதில அடி அம்மா பார்வதி மனவருத்தம் கொள்ளாத என்று சொல்லி ஈஸ்வரன் இன்பமுடன் சொல்லுதார். அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிசக்தி யாது சொல்வார்.
ஆகாசத்திலே ஆமா ஆதிபரா சக்தி இடத்திலே சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஏ பார்வதி, என்ன பகவானே, என்ன பகவானே? பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடானவளுக்கும் என்னாச்சு? அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க கொஞ்சம் பிரிச்சு போடுங்க. அதாவது சரி, இந்த நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடானவளுக்கும் ஆமா 8 பெண் குழந்தையானது இருக்கிறது. ஓ 8 பெண் குழந்தை. குற்றாலம் குடியிருப்பை காத்து வராளே அம்மா காளியம்மா. ஓஹோ, காளி, காளியம்மா. சரி, மாரியம்மா, மாரி, 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மா. ஆமா, துர்க்கை அம்மா, சரி, சந்தன மாரியம்மா, சந்தன மாரி, தங்கை அம்மா, முத்தாரம்மா. ஆ, அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். ஓஹோ, அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்லும் பொழுது சரி, அதிபரா சக்தியானவள் சொல்கிறார். என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன? நான் இப்ப உடனே அட்டகாலி 8 பேரை பார்க்கணும். பார்க்கணும், பார்க்கணும். ஆமா, இந்த அழகை நான் உடனே பார்க்கணும். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓடியே வேணாம், ஓடியே வேறுவான். சரி, நமக்கு டீ வாங்க போறான் நம்ம மர்மம் அது. அப்படியா? சரிதானே. சரி, தம்பி டீயோட வாடை. ஆமா, அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கின்றார்கள். மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரவும். மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே உடனே நான் பார்க்கணும். சரி, அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னதாயி? அடே பார்வதி, என்ன? என்னாலலாம் போய் அழைச்சிட்டு வர முடியாது. ஏன்? என்னால அங்க போக முடியாது. உங்களால முடியாதுன்னா? ஏன்னு சொன்னா என்ன? அங்கு நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம். யார் பம்பு? யார் பம்பு? பாம்பு பொங்க பாய போகுது. இவன் காத்துக்களை போகுது. இவன் காத்துக்களை போகுது. பாம்பு காது எவ்வளவு பெரிய காது பாரு. ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். அசராத பாச்சி. அடியே பார்வதி, என்ன? தம்பிய மாதிரி தில்லா இருக்கணும். என்ன தம்பி? எதையும் தாங்கு இதயம். சரி, ஆமா. டவுசர் எப்படி போட்டுருக்க மத்தியா? மாடல்ல என்னடே பேஷன். அப்ப நாகலோக பட்டணத்திலே நாகங்கள் வசித்து வருகிறது. சரி, என்னால போய் அழைச்சிட்டு வர முடியாது. முடியாது, முடியாது. வேணா உன் அண்ணனை போய் அழைச்சிட்டு வர சொல்லு. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதுக்கும் தம்பி பதில் வச்சிருக்கான். என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி சரி தம்பி டான் டான்னு பதில் சொல்லுவாப்ல. உங்க பேர் என்ன பெருமாள் அதை கேளுங்க. அவன் டான் டான் தான் இருக்கு. கசமுத்து இசைக்கு முத்தா. என்ன தம்பி பேரை சொல்லணும், அப்பதானே தெரியும். சரி, என்ன தம்பி? அப்படி உந்தன் அண்ணன் கோபால கண்ணனை அழைத்து வந்து நீ அட்டகால 8 பேர்களை அழைக்க சொல்லு. சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது பார்வதா தேவி அண்ணன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறாள்? அண்ணன் நன்னே ஐயா தானானே ஐயா தானானே அண்ணன் நன்னே ஐயா தானானே மாலே ஐயா வாரும் ஐயோ ஐயா
ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வரே ஐயா வாரும் ஐயோ மார்பழகா ஐயா கோசலையா ஐயா பெற்ற பாலா ஐயா பெற்ற பாலா ஐயா கோதண்டமே ஐயா வாரும் ஐயோ வந்தாச்சு 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 ஐயா முத்து நல்ல ஐயா குடை பிடித்து ஐயா குடை பிடித்து ஐயா முகில் வண்ணோ ஐயா வாரும் ஐயோ ஐயா சங்கு சக்கர ஐயா பேரழகா ஐயா பேரழகா ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயோ ஐயா இட்ட நாமோ ஐயா 77 ஐயா 27 நீர் தொட்ட நாமோ ஐயா 96 அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் என்ன பண்ணுதா அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைக்கிறார் கூட பிறந்த அண்ணனை நினைக்கா பார்வதி ஆமா சரி ஏன்னு சொன்னா என்ன அவன் தான் கஷ்டம்னா ஒரு இடத்துல வந்து நிப்பான் ஓ புகுந்த இடத்துல ஒரு பிரச்சனை கட்டி கொடுக்க இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அன்னைக்கு தான் பிறந்த இடத்துல நினைச்சு தாய்மார்கள் புலம்புவாங்க என்ன செய்ய நான் எப்பேற்பட்ட வீட்டுல பிறந்தேன் எப்படி பிறந்தேன் தெரியுமா எங்க அண்ணன் எப்பேற்பட்டவர் என் தம்பி எப்பேற்பட்டவர் ஆமா அப்படின்னு சொல்லி பிறந்த இடத்த நினைப்பாங்க இன்னைக்கு வாண்ட வந்து நான் வித்து வித்து கொடுத்து வாழுதானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சரி அப்ப கோபாலக்கண்ணன் ஆதிவள்ளி கைலாசத்துல வந்து ஆமா ஏ பார்வதி என்ன ஏ தங்கச்சி என்னம்மா எதுக்கு என்னை அழைச்ச ஏமா தங்கச்சி என்ன அழைச்ச காரணம் என்ன தங்கச்சி இந்த சடையாண்டி வாண்ட எதுவும் சண்டை போட்டாராம்மா எது கை நீட்டினாரா எதை அடிச்சாரா எதுக்கு என்னை அழைச்ச சொல்லு இல்ல மருமக மாதிரி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லுதாரு அண்ணன் கோபாலக்கண்ணன் இடத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் சொல்கிறார் என்ன சொல்கிறா என்ன 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 இந்த ஆண்டவன் சேவர் மட்டும் நான் ஒண்ணு கேட்டேன் என்ன கேட்ட என்னை விட அழகு பெண்கள் ஆமா இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன் இருக்காங்கன்னு கேள்வி கேட்ட அப்ப இந்த அத்தான் பகவான் சொன்னாரு என்ன ஏட்டி பார்வதி உன்னை விட அழகு பெண்கள் உலகத்துல யாரு இல்லாட்டி உண்மைதானே சொல்லியிருக்காரு அந்த மனுஷன் என்ன பொய் சொல்லியிருக்காருன்னு பொய் சொல்லியிருக்காரா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் என்ன நான் வடக்கு கோட்டை வாசல்ல சிரிச்சிட்டு இருந்தேன் ஆமா என் பேர பிள்ளை நாரதர் வந்தாரு சரி எப்பா பாட்டி நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்டாரு ஆமா அப்ப நடந்த விவரத்தை நான் சொன்னேன் சரி அப்ப இந்த நாரதர் சொன்னாரு என்ன சொன்னாரு பாட்டி பார்வதி உன்னை வீட அழகு பெண்கள் நாகலோக பட்டணத்திலே நாகமூடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடானவளுக்கும் சரி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கான்னு சொன்னானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா உடனே இப்ப நான் என்னம்மா செய்யணும் என்ன அழைச்ச விவரம் என்ன சொல்லு சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா
இந்த கோபாலக்கண்ணனிடத்திலே ஆதிபரா சக்தியானவள் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன கோபாலக்கண்ணா, என்ன தங்கச்சி? நான் இப்ப உடனே அட்டகாளி 8 பேர்களை பார்க்கணும். அதனையும் அத்தான் சிவபெருமான்ட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதனால அவர் போக மாட்டாரா? ஏன்னு சொன்னா, எதுக்கு? அங்க நாகங்கள் வசித்து வருகிறதா, அதனால இவர் போக மாட்டாரா. அவதான் கழுத்துல ஒரு நாகப்பாம்பு போட்டிருக்காரு. அது பல்லு இல்லாத பாம்புல, பழகின பாம்பு, குட்டியா இருந்து வளர்த்தது, குட்டியில இருந்து வளர்த்தது. சரி, அதனால பயந்து இந்த புலூனி பகவான் போக மாட்டக்காரனே. சரி, நீதான் எப்படியாது ஆமா அந்த அட்டகாளி 8 பேர்களை உடனே பார்த்தே ஆகணும். நீதான் அழைச்சிட்டு வரணும் அண்ணா. ஆமா, சரி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா ஆதிபரா சக்தி இடத்திலே கோபால கண்ணன் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னமா சொல்லுகிறார்? ஆதி வெள்ளை கைலாசத்தே, ஆதி வெள்ளை கைலாசத்தே, ஆதி சக்தி ஆதி சக்தி ஹரிராமன் வார்த்தைக்கு அழு என்று சொல்லி கோபாலே இன்பமுடன் கேட்கிறாரே. அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை ஆதி சக்தி அதை சொல்லுவார். காலில் கேட்டு ஆதிசக்தி அது சொல்வாரே. ஏ ஆதிசக்தி இடமதில கோபால கண்ணனும் அம்மா பார்வதியா சாணி நிற்கிறாளி பிரபு வேண்டும் பட எனக்கு வேணும் என்று சொல்லி கோபாலே ஈஸ்வரியா இளமதியில இன்பமுடன் கேட்கிறாளே. ஹரிராம சிவராம, ஹரிராம சிவராம, ஏ ஆதிசக்தியை கேட்கிறாளே.
ஹலோ 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 அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆமா இந்த ஆதிபரா சக்தி இடத்திலே சரி ஹரிராமச்சந்திரன் கேட்கிறார் ஆமா அடியே பார்வதி என்ன பகவானே மச்சாண்ட இருக்கக்கூடிய சரி நாகத்தாளி பிரம்பு எனக்கு வேணும் ஓ நாகதாளி பெரம்பு வேணும் ஆமா சரி பறக்கும் படகு எனக்கு ஒண்ணு வேணும் 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 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நான் நாகலோக வட்டணத்துக்கு சென்று அட்டகாலி 8 பேர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்னார் சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் ஆமா நாகதாளி பிரம்பையும் ஆமா பறக்கும் படகும் ஒன்று கொடுத்தார் சரி அப்படி ஆமா அதாவது என்னம்மா ஹரிராமச்சந்திரன் யோசித்தார் சரி இதே கோலத்தோட நம்ம போனோம்னு சொன்னா இப்படி போனோம்னு சொன்னா நம்ம அண்ணன் தான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருவா கண்டுபிடிச்சுக்கிடுவா காளியம்மா அதனால சரி சொர்வத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சரி கோவால கண்ணனானவன் ஆமா ஆதிவள்ளி கையிலை விட்டு எப்படி போகிறான் தெரியுமா ஆதிவள்ளி கையிலை விட்டு ஆதிவள்ளி கையிலை விட்டு ஹரிச்சந்திர பூமான் அட்டகாலி 8 பேரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி முன்னூறும் 10 சேர்ந்த முன்னூறும் 10 சேர்ந்த முதித்த ஒரு கிழவனை அங்கே 90 10 சேர்ந்த உண்ட நல்ல கிழவனை கோபால கண்ணனும் வடிவம் கொண்டு வாரார் நாகலோகம் வழியார் கோபால கண்ணனும் கிழவனை போல் வடிவம் கொண்டு கழுத்ததில ஒத்தேராசோ இடையதில காவி வியாட்டு நம்மள உனங்காடு வணங்காடு விட்டு வாரா அவரை கோபால கண்ணனானவர் சரி 400 10 சென்ற நரைத்த கிழவனை போல 90 10 சென்ற துவண்ட கிழவனை போல ஆமா கழுத்ததுல உத்திராட்ச மாலை இடையதுல காவி வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு உத்திராட்ச மாலையும் காவி வேட்டியை கட்டி ஒரு கமண்டலத்தை எடுத்து வாங்கிருவோம் கையில ஒரு பழைய சட்டி போடவே மாட்டான் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. புரியலையா? இல்ல தம்பி, இதுல வீக் ஆகி போயிட்டிய. சரி, அப்படி 410 சென்ற நரைத்த கிழவனை போல வடிவம் கொண்டு ஆமா அப்படி இந்த கோபால கண்ணனாரவன் நாகலோக வட்டணத்தி வழியாக வருகிறார்கள். கோபால கண்ணன் எம்பெருமாள் நாராயணமூர்த்தி அட்டகாலியை அழைக்க வேண்டும் என்று நாகலோகத்திற்கே வருகின்றார். அப்படி நாகலோக வட்டணம் வழியாக வரும்போது இந்த அட்டகாலி 8 பேர்களுமே சரி அந்த நாகலோக வட்டணத்திலே இருந்து ஆமா விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கா? அம்மா காளியம்மா, எங்க தாய் காளியம்மா, மாரியம்மா, குற்றாலம் குடியிருப்பு மாரியம்மா, முப்புடாதி அம்மா, என் முப்புடாதி, குலசையை ஆண்டு வரக்கூடிய குலசை முத்தாரம்மா, முத்தாரம்மா, துர்க்கை அம்மாள், சரி தங்கம்மாள், சந்தன மாரியம்மாள், அப்படி அட்டகால 8 பேர்களுமே இந்த நாகலோக பட்டணத்திலே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது சரி இந்த கோபாலக்கண்ணனானவர் சொருபத்தை மாற்றிக்கொண்டு அப்படியே வருகிறார். என்ன சொருபத்தோடு வருகின்றார்? அதாவது என்ன கிழவனை போல வடிவம் கொண்டு வருகிறார். ஓ பண்டார கிழவனை போல வருகின்றார் பச்சை மாறி எம்பெருமாள். ஆமா சரி அப்படி வரும் பொழுது ஆமா உடனே பார்த்தால் அம்மா காளியம்மா. காளியம்மா பார்த்தா ஏ முப்படாதி என்ன தங்கச்சி என்ன தங்கச்சி அங்க பாரு ஒரு கிழவன் வரான் பாரு. ஏன் வயசான ஆள் ஒரு ஆள் வராரு ஒரு சைஸா நடந்து வராரு ஒரு மாக்கம்மா வராரு. எங்க அம்மாவும் இல்ல நம்ம அப்பாவும் இல்லையே. ஒன் சைடா காலை இழுத்து போட்டுக்கிட்டு வராரியா? இழுத்து போட்டுக்கிட்டு வராரா? ஏன் முத்துமாரி ஏன் அங்க பாரு உனக்கு தெரியுதா? என்ன என்ன தெரியுது எனக்கு ஒண்ணு பெரிய மாட்டே தெரிய ஏன் அங்க பாரு ஒரு பண்டார கிழவன் வராரு பாரு. ஆமா ஒரு கிழவர் கொஞ்சம் வயசான தாத்தா வரால் வர மாதிரி தெரியுது. உண்மை உருண்டு உருண்டுல வராரு. ஆமா நடக்க முடியாம உருண்டு வராரு. ஏன் படே உருண்டு உருண்டு வாரு? அவர் வெயிட்டுக்கு நடக்க முடியல. அடியா ஆமா இல்ல உங்க ஊர்ல நீயே பிடிச்சு விடுத. சரி ஒன்னு அடி ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா ஏ மாரியம்மா என்ன ஏ உனக்கு தெரியுதா அங்க ஒரு தாத்தா வராரு தெரியுதாரப்பா? அந்த தாத்தா உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? தெரியுதா? இவர் எதுக்கு இந்த பக்கம் வராரு? இது யாரா இருக்கும்? ஆமா இவர் எதுக்கு இங்க வராருன்னு தெரியலையே. ஆமா பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்க. கையில வேற கைத்தடி வச்சு ஊனிட்டு வராரு கம்ப வச்சு. ஆமா தாடி வேற ஒரு முளத்துக்கு நீண்டு கிடக்கு. உத்தராட்ச மாலை போட்டிருக்காரு. ஆமா காலில் செருப்பு போட்டிருக்காரா? செருப்பு போட்ட மாதிரி தெரியலையே. தாத்தா எங்க போயிட்டு வராருன்னு தெரியலையே. ஒரு கால் பெருசா இருக்கு ஒரு கால் சின்னதா இருக்கு. அது என்ன ஒரு கால் பெருசு ஒரு கால் சிறுசு? ஒரு கை வந்து இப்படி மேல இப்படி செப்பு ஒரு செப்பு ஏறி இருக்கு ஒரு செப்பு இறங்கி இருக்கு. எனத்துக்கு அப்படி இருக்கு. எவனோ செப்ப இறக்கி இருக்காங்க. அப்படியா? உடனே பார்த்தால் அம்மா மாரியம்மா. சரி ஏ காளியக்கா என்ன நீதான் வீட்டுக்கு மூத்தவா பாத்துக்கோ. ஆமா அதனால இந்த தாத்தா யாருன்னு நீ போய் கேக்கியா? இந்த பேஜ் என்கிட்ட பேசாதக்கா எனக்கு பிடிக்கல. என்ன இப்படி சொல்லுத? இல்ல இந்த பேஜ் எனக்கு பிடிக்கலன்னு. ஏன்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தானே போய் கேட்போம். ஆமா இன்னைக்கு மட்டும் என்ன தனியா அனுப்புன என்ன அர்த்தம்? சரி நீ மூத்தவள வீட்டுக்கு மூத்தவா. ஆமா அதான் போய் கேப்பேன்னு சொல்லி அனுப்புனேன். மூத்தவான்னு சொல்லுது என்னைக்கு நான் அக்கான்னு கூப்பிட்ட வா போன்னு சொல்லுத. கூட பிறந்த பரப்புல நம்ம என்னைக்கு அப்படி சொல்லி இருக்கோம். ஆமா எல்லாரும் சேர்ந்து போய் கேட்போமா? எல்லாரும் போய் சேர்ந்து கேட்போமா? அப்படி என்று சொல்லி அட்டகாலி 8 பேர்களுமே தாத்தா இடத்துல வந்தார்கள். ஏ தாத்தா ஏ என்ன அங்க இருந்து இங்க வாரியற உமக்கு ஊர் என்ன யாரு ஊர் என்ன பேர் என்ன உற்றது விவரம் என்ன அப்படி என்று சொல்லி அட்டகாலி 8 பேர்களும் தாத்தா இடத்துல எப்படி கேட்கிறாள் தெரியுமா? எப்படி எந்த ஊரு எந்த அதியாசுவான் ஐயா எந்த அதியாசுவான் நீயோ எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்த நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நீயோ நடந்து வந்ததொரு விவரம் என்னையா நகரம் பேர் சொல்லையா ஊரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா நீங்க ஒத்த வழியா என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா அப்படி நாங்களோ பட்டணத்திலே அக்கா தங்க 8 பேர் ஒண்ணு கொடுனா வாரா ஏ தாத்தா ஏ உமக்கு ஊர் என்ன பேர் என்ன யாருமையா நீரு? ஏ தாத்தா எங்க இருந்துங்க வாரிய? அப்படி நில்லுங்க. ஏன் அப்படியே நிக்கணும்? ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரும். ஏ பேத்தி நீ என்ன கேக்கிய கேள்வி நான் சொல்லுது. கேப்பேன் இப்ப எங்க அக்கா கேப்பா காளியம்மா கேப்பா. சரி காளியம்மா இருந்தா கேப்பா. அப்ப காளியம்மா கேக்கா என்ன கேக்கா? ஏ தாத்தா என்ன எங்க போயிட்டு நீர் வாரியரு ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னம்மா இந்த கோபாலக்கண்ணன் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பேத்திகளா ஓ தாத்தா குமரி தீத்து ஆடிவாரு.
குமரி தீர்த்தமா? ஆமா. வயசான காலத்துல உமக்கு என்ன குமரி வேண்டி கிடக்கு? என் பேத்தி குமரி தீர்த்தம்னா அந்த குமரி தீர்த்தம் இல்ல. வேற எந்த குமரி இது? தாத்தா கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரேன். ஓ, கன்னியாகுமரியில போய் தீர்த்தாட போறீங்க? இந்த வயசுல போய் என்ன குமரி தீர்த்தாட சொல்லிய பேத்தி. சோறு கண்டிடம் சொர்க்கம், கஞ்சி கண்டிடம் கைலாசம்னு சொல்லி அடி கால்நடையா ஒவ்வொரு பக்கமா வந்துகிட்டு இருக்கேன். ஆமா. நம்ம குமரி தீர்த்தம் ஆடிட்டு அப்படியே நான் நேரே கைலாசம் போவேன். கைலாசம் போறியலா? கைலாசம் போய் சிவன் பார்வதி இருக்காங்க தெரியுமா? ஆமா. அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிடுவேன். அப்படி கைலாசம் போயிட்டு வரேம்மாண்ணா. அப்படியா? ஆமா. சரி தாத்தா, கைலாசம் போயிட்டு வர்றது சரிதான். சரி, உமக்கு எங்க என்ன சொல்லி? அதாம்மா நான் சோறு கண்டிடம் சொர்க்கம் சொல்லி வந்தேன். சரி, அதான் ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுவேன்னு வந்தேம்மா. சாப்பாடா தாத்தா? ஆமா. சாப்பாடு எல்லாம் எங்கிட்ட கிடையாது. என்ன இல்ல சாப்பிட்டீங்களோ? நாங்க சாப்பாடே சாப்பிட மாட்டோம். சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் சரி எங்களுக்கு கொங்கு தேன் எடுத்து தருவாங்க. ஆமா. நாங்க கொங்கு தேனை தான் சாப்பிட்டுட்டு நாங்க இருக்கோம். அதான் சாப்பிடுவீங்களா? ஆமா. சரி அம்மா. அதனால எங்கிட்ட சுவாரி எதுவும் கிடையாது தாத்தா. சரி, உமக்கு வேற என்ன சொல்லுறோம்? வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் அப்படியே அப்போ கைலாசம் பார்த்து போயிட்டு வரேன். கைலாச பத்து போறியலா? ஆமா. அப்படின்னு சொல்லும் போது இந்த கோபாலக்கண்ணன் அவன் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் பேத்தி காளியம்மா என்ன என்ன நான் அந்த வழியா வரும்போது சொன்னாங்க, என்ன தாத்தா, இந்த நாகலோக பட்டணத்திலே அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருப்பாங்களாம். ஆமா. அதனால உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு சொல்லி தாத்தா வந்து. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. ஆமா. அதனால பேத்திமார்களே உங்களை பார்த்துட்டேன். சரி சரி, சந்தோஷம், போயிட்டு வாங்க. அப்போ சரி, நான் போறது இருக்கட்டும் பேத்தி. என்ன தாத்தா, என் கூட கைலாசம் வரியலா? அதான் நீங்க கைலாசம் போய் ஏற்கனவே சொன்னீங்கல்ல. ஆமா. அப்போதுமே காலையில ஒரு வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா? என்கிட்ட மட்டும் ரகசியமா சொன்னா. என்ன சொன்னா? அதான் வேற ஒண்ணு இல்ல, தாத்தா கைலாசம் போறேன்னு சொல்லி சொல்லுதாவ. சரி, நம்மளும் கைலாசம் போனா சிவபெருமான பாத்துக்கலாம், பார்வதி பாத்துக்கலாம். ஆமா. அப்படின்னு சொல்லி காலையில ஒரு வார்த்தை கேட்டா. உங்களுக்கு ஆசையா ஒரு அத்தா இருக்காரு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு வெளிப்பட கேட்க வெக்கமா இருந்தது. தாத்தாட்ட கேட்க உனக்கு என்ன வெக்கம் பேத்தி? தாத்தா வரதான் நான் ஜான் பிள்ளையார் தான், ஆண் பிள்ளை தானே. அப்படியா? அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, இந்த அட்டகாலி இடத்திலே கோபாலக்கண்ணன் அவன் சொல்கிறார். என்ன அம்மா அக்கா தங்க 8 பேர் இருக்கிய. ஆமா. நீங்க கைலாசம் வந்தேன்னு சொன்னா சரி, மாசத்துக்கு ஒரு முறை ஆமா ஆண்டவன் சிவபெருமானுக்கும் ஆமா ஆதிவர சக்திக்கும் திருமணமானது நடக்கும். திருக்கல்யாணம் நடக்கும். அப்படி திருக்கல்யாணத்துல ஆமா சாப்பாடு எல்லாம் தட்டா புடலா இருக்கும். விருந்துகள் ஏற்பாடமா இருக்கும். அவன் என் கூட வந்தன்னு சொன்னீங்கன்னா சரி, உங்களுக்கு சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். தாத்தா என்ன நீங்க சொல்லுதெல்லாம் சரிதான். சரி, எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு இறதேறதுக்காண்டி 7 கடலை தாண்டி போயிருக்காங்க. சரி, போகட்டும். அவங்க போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள நான் கைலாசம் போயிட்டு எனக்கு கொண்டாந்து விட்டுருவேன்னு சொல்லி சொன்னா நாங்க வாரோம். சரி பேத்தி, உங்களை கொண்டாந்து விட்டுறது இவ்வளவுதானே. அவங்க வரதுக்குள்ள நாங்க திரும்ப வந்துடணும். சரி சரி தாத்தா. அப்படி என்று சொல்லி அக்க உடனே காளியம்மா பாக்கா. என்ன சொல்றா? காளியம்மாளுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆமா. இருந்தாலும் அக்கா தங்க 8 பேர்ட்ட கேட்கணும்ல. கேட்கணும்ல. உடனே பார்த்தா காளியம்மா, என்ன ஏ மாரியம்மா, என்ன தாத்தா கூட போயிட்டு வருவோம் மாட்டி? தாத்தா கூட போகலாம். ஆனா தாத்தா கொஞ்சம் சந்தேகமா எல்லாம் இருக்கு. எதுக்கு சந்தேகப்படுது? வயசாலியா இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. அவர் கூட கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயப்படுதா? அக்கா இருக்கோம்ல. ஏட்டி நம்ம எல்லாம் வயசு பிள்ளைய 16 வயசு பிள்ளைய. சரி. ஆமா, இருந்தாலும் அவர் தாத்தா கூட போறது கொஞ்சம் யோசனை பண்ணணும்லாமா. அதாவது அவர் சொல்லுதாரு, நம்ம அம்மா அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே வந்து என்ன ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஆண்டவா பரம்பொருளே, என்ன தேவாதி தேவர்களே ஒரு சைஸா வந்திருக்கீங்களே, என்ன வந்திருக்கீங்க? எப்படி எங்க நடந்த கொடுமையை நாங்க சொல்லவா சொல்லாம போவையா? இது என்ன குடம் சுமக்கிய? என்ன குடம் இது? அதாவது என்ன உங்களுக்காக நாங்க பால் குடம் சுமந்து வந்தோம். சரி, பால் குடம் மாதிரி இது தெரியல. இது என்னது? பாலா? பால் தான். சபாஸ் சபாஸ். டீ குடிச்சிடட்டுமா?
முடித்து மகிடாசூரனை சிங்கமுக வாகனமாக்கி மாற்றி ஆதிவள்ளி கைலாசத்துக்கு வந்து வைரவனை தான் அழைத்து ஆண்டவன் சிவபெருமானிடத்துல எண்ணற்ற முத்து வரங்களை வாங்கி கொண்டு அம்மா காளியம்மா மாரியம்மா புடாதி அம்பிகையா சப்பாணி மாடு சின்ன தம்பி கொம்பு மாட சுவாமியோடு எப்படி குற்றாலம் குடியிருப்புக்கு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா ஆதி கையில விட்டு ஆதி வெள்ளி கையில விட்டு தீர்த்தமாடி மாற்றி கொடுத்திய காசிகள் தீர்த்தமாடிய அம்பிகாய காளியம்மா மாறி மாறி பிறந்தவளா அம்பிகாய மாரியம்மா வண்டிக்கார வைரவரா சப்பாணி மாடனுமா சொல்ல புள்ள சின்ன தம்பியா எங்க எங்க போகும் என்றா காசி நல்ல வழியாக மதுரையையும் தான் கடந்தியா விசாலாட்சியை தான் தொழுதியா எங்க எங்க போகும் என்றா மதுரையை தான் கடந்தியா அம்பிகாய காளியம்மா அம்பிகாய மாரியம்மா வண்டிக்கார வைரரோடியா சொல்ல புள்ள சின்ன தம்பியா சப்பாணி மாடனுமா தென்காசி வழியாக எங்க எங்க போவோம் என்றா தென்காசி வழியாக காசி தான் தொழுதியா குற்றாலம் தீர்த்தமாடியா குழாய் மொழியை தான் தொழுந்தியா எங்க எங்க போவோம் என்றா அம்பிகாய காளியம்மா அம்பிகார வைரவரா அம்பிகாய மாரியம்மா சொல்ல புள்ள சின்ன தம்பியா சப்பாணி மாடனுமா அப்படி எங்க எங்க போவோம் என்று கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் தீர்த்தமாடி அம்மா காளியம்மா மாரியம்மா சப்பாணி மாடசுவாமி வண்டிக்கார வைவரோடு கொடிமாட சுவாமி இந்த குற்றால குடியிருப்பிலே சின்ன தம்பியோடு ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆக்கும் வரும் அளிக்கும் வரும் அத்தனை வரத்தை வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா குடியிருப்பிலே வடக்கு முகமாக சந்தோஷமாக வந்தாள். தன்னண்ணானினம் தன்னானே போடு தன்னண்ணானினம் தன்னானே தன்னண்ணானினம் தன்னானே தன்னண்ணானினம் தன்னானே தன்னண்ணானினம் தன்னானே போடு தன்னண்ணானினம் தன்னானே ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ பாருங்கம்மா நல்லா அசைந்து வாரத பாருங்கம்மா எம்மா அசைந்து வாரத பாருங்கம்மா எம்மாடி வருகிற காளி அம்மைய வாழ்த்தி கும்மைய கொட்டுவமே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே எம்மா மாறி பிறந்த மாநாடு மாறி மக்கள் பிறந்த நாடு மாறி மக்கள் பிறந்த நாடு எம்மதை நடு தண்டிய மாறி அம்மைக்கு தேசமெல்லாம் கும்பி பாடுங்களோ கொம்ம வரத பாருங்கம்மா கொம்மங்கொழுகி வரத பாருங்கம்மா கொம்மங்கொழுகி வரத பாருங்கம்மா எம்ம கும்பத்தில் வரும் சின்ன தம்பிக்கு கொணிந்த கொங்கைய கொட்டுவோமே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே எம்மா சப்பர வரத பாருங்கம்மா சப்பர சாய்ந்து வரத பாருங்கம்மா சப்பர சாய்ந்து வரத பாருங்கம்மா எம்மா சப்பர மேல் வரும் காளி அம்மைக்கு கொணிந்து கும்மைய கொட்டுவோமே ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ எம்மா நாகம் இருந்து
குடை பிடிக்க உனக்கு நல்ல பாம்பு தாளாட்டு ஏம்மா நல்ல பாம்பு தாளாட்டு ஏம்மா பாம்பு இருந்து படம் எடுக்க உனக்கு பக்தரெல்லாம் கும்மியடி பெண்ணு கும்மியடி ஒரு கொலவை போட்டு கும்மியடி போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி அம்மா கூடி மகிழ்ந்து கும்மியடி ஏம்மா ஒட்டகம் வாரத பாருங்கம்மா நல்லா வசந்து வாரத பாருங்கம்மா ஒட்டகம் வசந்து வாரத பாருங்கம்மா ஏம்மா ஒட்டகம் மேல் வரும் மாரியம்மைக்கு ஒய்யார கொண்டே பாருங்கம்மா ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஏம்மா ஏ கும்மிய ஜாலி பண்ண நல்ல எசந்த கும்மிய தோழி பெண்ணே எசந்த கும்மியன் தோழி பெண்ணே ஏம்மா எசந்த கும்மிய ஜாலி பண்ணு எசந்த கும்மியன் தோழி பெண்ணே ஆடி வருகிற காளி அம்மைய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே கும்மியடி பெண்ணு கும்மியடி அம்மா கொலவை போட்டு கும்மியடி கொலவை போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி அம்மா கூடி மகிழ்ந்து கும்மியடி ஏம்மா நாலு தெருவில நாலு கும்மோ அம்மா நடு தெருவில பொண்ணுங்கும்மோ ஏம்மா நடு தெருவில பொண்ணுங்கும்மோ ஏம்மா பொண்ணு கும்பத்தொரு சின்ன தம்பிக்கு கொண்டு கும்மிய கொட்டுவோமே ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஐயா மங்களம் மிசை முழங்கி வர இந்த சப்பானி மாடை ஆடி வர இந்த சப்பானி மாடம் ஆடி வர ஆடி வருகிற சப்பானி மாடகு வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே கும்மியன் தோழி பெண்ணே அம்மா ஆனந்த கும்மியன் தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே கும்மியன் தோழி பெண்ணே அம்மா எந்த கும்மியன் தோழி பெண்ணே அம்மா வட்ட வட்டமாக வாருங்கம்மா கைய வீசி கும்மியடிங்களம்மா கைய வீசி கும்மியடிங்களம்மா மாடி வருகிற காளி அம்மைய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆளேரம் கும்மி ஆளேரோ ஆளேரம் கும்மி ஆளேரோ
ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. இதுவரை எங்களுக்கு வெள்ளிசை பாட வாய்ப்பளித்த அம்மா குற்றால குடியிருப்பிலை வீட்டிற்கக்கூடிய அம்மா காளியம்மா திரு ஆலயத்திலே சரி வரிக்காரர்கள் அனைவர்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் வில்லுப்பாட்டே இப்பதான் வச்சிருக்கு. அப்படியா? அப்படிதானே ஐயா, முன்னால வச்சிருக்கீங்களோ? சரி, அப்படி அவர்களுக்கும் வரிக்காரர் அனைவர்களுக்கும். நாட்டாமெல்லாம் கீழே உட்காரவே இல்லை. அப்புறம் நாட்டாமன்னா சும்மாவா? அலைச்சல். ஆமா. சரி, எல்லா வேலையும் இருக்கும்ல? வேலை இருக்குல்ல? ஆமா. சரி, அப்படி அவர்களுக்கும் ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த. சரி, என்ன பேரு? செல்வசுதன். செல்வதன்யா திரவியநகர். ஆமா. சரி, மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மேலைசை கலைஞர்களுக்கும் முளைப்பாரி போட்டவர்களுக்கும். சரி, நம்ம வெள்ளிசையை ஒளிபரப்பக்கூடிய ஆமா ஜித்து டிவி. ஆமா, மக்கள் செல்லம் யூடியூப் சேனல். நம்ம கோயில் கொடைய நீங்க எல்லா பக்கம் உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம குற்றாலம் குடியிருப்பு காளியம்மன் கொடைய சித்தி டிவி ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஆமா, மக்கள் செல்லம் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஆமா, ஆயுசு 100 ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா சரி அம்மா காளியம்மா திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு அழகா இருக்கும். நம்ம கொடை விழாவை பார்க்கலாம் அந்த 3 சேனல்ல. ஆமா. சரி, அப்படி ஆயுஷனூர் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக சரி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, ரசிக்கும் தலைவா